வச்சு செய்வாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கிட்ட வந்து நின்று மேயர் வீட்டுக்கிட்ட வந்து நின்று எதுவுமே சொல்லியே நீங்க ஒரு ஆறுதல் கூட சொல்லியே. நம்ம மக்களையும் பார்க்கணும், நிர்வாகத்தையும் பார்க்கணும், எல்லா சட்டத்திட்டங்களும் வந்தாரு. நான் அட்வைஸ் பண்ணேன், நீங்க சொன்ன மாதிரி ஆறுதல் சொன்னேன், இனிமேல் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன், எனக்கு களத்தை கொடுங்க, களத்தை கொடுத்து வயசு செய்து கொடுங்க பண்ண பயப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சார் மருத்துவமனை உறுப்பினர் அவர்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இது யாரும் ரவுடி மாதிரி செயல்படல. சாரி சார், அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட்டிங்காக இருக்கு. இல்லை ஒரு நிமிஷம் இல்லை சார் நான் சொல்லுங்கள் யாரும் பண்ணல சார். யார் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் இல்லை நீங்கள் சார் இங்கே கூட சொல்லுங்க யார் அடிச்சாங்கன்னா சொல்லுங்க. இல்லை சார் அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து தவறு பண்ணும்போது அவங்க தவறுகளை மறைக்கிறதுக்காக சேவை மனப்பான்மையோடு தாய்மத்தோடு செயல்படணும்னு சொல்றாரு. நீங்க ரவுடியா செயல்பட்டீங்க நான் சொல்றேன். உங்க நிர்வாகத்தை நம்ம நிர்வாகத்தை நான் குறை சொல்லவே இல்லை. தவறுகள் கூட அந்த வியாபாரிகள் தான் அதே மாதிரி எந்த ஒரு சின்ன வியாபாரிக்கும் நம்ம வந்து 5 லட்சம் அந்த மாதிரிலாம் ஃபைன் போட கிடையாது. நம்ம 100 ரூபாய் 200 500 1000 போற இடத்துல வந்து அவரோட பேமெண்ட் எல்லாமே எடுத்து சொல்லிட்டு இருக்கோம், மைக்கில் சொல்லிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்கோம். அவர் வந்து ஊர் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லுங்க சின்ன வயசுல எங்களை ஏன் சொல்றீங்க, எங்களை ஏன் கேட்குறீங்க, இந்த இடத்துல போய் குடம் வச்சு பொசல் ஃபுல்லாக அவர் தான் வித்துட்டு இருக்காரு, கோயிலுக்கு பைக்கில் கொண்டு வந்து அவர் தான் விற்கிறாரு, நீங்க ஏன் அவரை கேட்க மாட்டேன்றீங்க, ஏன் அவரை கண்டிக்க அது வேலைதான். உற்பத்தி பண்ண கம்பெனி நம்ம ஒசூல் மாநகராட்சி நிலைக்குள்ள இருந்தால் அது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதுவும் நம்ம வேலை தான். அதாவது இது எதுக்காக சொல்ல வரணும்னா ஏன் நடந்ததுன்னு சொல்ல வர ஒருத்தர் அதிகாரிகள் கவனிக்காம நடந்துக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள தாழ்ந்ததோட இருக்கணும். சேவை வந்து லாபத்துக்காகவும் காவல்துறை மாதிரி எல்லாம் நம்ம கண்டிஷன் ஏன் கஞ்சா விற்கிறவங்க 5 லட்சம் ஃபைன் போடுறதில்ல. 5 லட்சம் போட இருக்கிற சட்டத்தில் அவங்களுக்கு இருக்கிற அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறீங்களா? 5 லட்சம் போட்டால் ஒரு ஆகுமா கட்ட முடியுமா? பிளாஸ்டிக் என்ன அது கோல்டன் பிஸ்னஸ் எவ்வளோ வந்து லாபம் ஆகுது? ஏதோ செஞ்சுட்டான். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம குறைக்க முடியும். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, அவனுக்கே மீண்டும் வந்து ரைஸ் பண்ணுங்க. முதல் முறை தானே போட்டிருக்காங்க அபராதம். இது கூட அவருக்கு எத்தனை முறை போட்டிருக்காங்க அபராதம்? நான் மேடம் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் நான் 4 நாள் வந்து சொல்லிட்டேன், நேர்லயும் சொல்லிட்டேன், ஆஃபீஸ்ல வந்து அவர் பார்க்கும்போது சொல்லிட்டேன். பட் அதுக்கப்புறமா அவர் வர மாட்டேங்கிறார். அதே போல ஏரி தூர்வாரத்துக்கு தான் நல்லா
இமீடியட்டாக அது ஏன்னா நியர்லி ஒரு 10,000 to 15,000 மக்கள் வந்து அன்றைக்கி வந்து கேதரிங் ஆகிறாங்க. ஸோ எல்லா ஊர்லேருந்து ஒசூர்லேருந்து வர்றது எல்லா வேறு ஊர்லேருந்து எல்லாமே வராங்க. ஸோ பிரதான சாலைகள் ஒரு 3 ரோடு நான் கேட்குறேன். மேடம் அது கொஞ்சம் அதுக்குள்ளே கொஞ்சம் போட்டு தென் மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரன்னிங் லைசன்ஸ் நம்ம என்ன மாதிரி பேக்கேஜ் கொடுத்துருக்கோம்? ரன்னிங் லைசன்ஸ் வணக்கம் சார். சில ஆக்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க பண்ணியிருந்தாங்க, லைக் இண்டஸ்ட்ரியஸ் ஆக்ட், இல்லீகல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், இந்த மாதிரி ஆக்ட்லாம் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் இருக்குது சார். நீங்கள் பர்டிகுலராக எங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆக்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த ப்ரொவிஷன் இல்லை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுற சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா நான் பண்ணுற லைசன்ஸ் அது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் சார்? அது எஸ்பி பேசுன்னு இண்டஸ்ட்ரீஸ் இல்லை நம்ம என்னன்னா ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இன்னொரு சப்ஜெக்ட் ஒன்று அதில் ஆட் பண்ணலாம். இல்லை மேடம் என்னன்னா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸு இதை நம்ம என்ன ஒசூர் மாநகரத்தில் அவங்க அட்லீஸ்ட் எங்கேயாவது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸு எங்கேயாவது அவங்க பண்ணியிருந்தால் அது பேஸ் பண்ணி அவங்க நம்ம அது இது கொடுக்கலாம். இல்லை மேடம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் லேலண்ட் நியர்லி 15,000 கோடி ப்ராஃபிட் இருக்குது. பட் ஒரு டீ கூட ஒரு ஊருக்கு எங்கேயும் ஒன்றும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணல. நம்ம அட்லீஸ்ட் அந்த கம்பெனி சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இந்த நாங்களே பவர் பண்ணுமா அர்த்தம்? குறிப்பிட்ட ஏதாவது கோரிக்கை சொல்லியிருந்தீங்கன்னா அதை செய்யலைன்னா அதை செய்யலன்னு சொல்லுங்க. ஏதாவது சொன்னீங்கன்னா நான் சொல்லிருக்கேன். ஏன்னா நீங்கள் ரோடு கேட்டீங்க, 10 ரோடு கேட்டீங்க, ரோடு போட்டு கொடுத்தோம். தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு ஒர்க் பர்டிகுலர் இந்த ஒர்க்கு செய்யணும்னு சொன்னால் அதுக்கு என்னென்னு அதை செய்ய சொல்லுவேன். ஏதாவது காரணத்துக்காக செய்யணும்னு சொல்லுவேன். உங்ககிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண உங்கள் டேபிளில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஈஸியாக கூப்பிட்டீங்க. அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத சொல்லி அவங்க அட்டன் பண்ண